VST டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் ஓசூரில் 100 கோடி ரூபாய் செலவில் உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை அமைக்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இந்தியாவில் சிறு குறு விவசாயிகளை மையமாக வைத்து VST டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் நிறுவனம் உழுகக்கூடிய கலப்பைகள், டிராக்டர் போன்ற எந்திரங்களை தயாரித்து வருகின்றது. அதன்படி தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை மூலமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய VST டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் நிறுவனம் தற்பொழுது தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முன் வந்திருக்கின்றது. இதன் மூலமாக ஓசூரில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவீட்டில் அந்த நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்கப்பட இருக்கின்றது. ஓசூரில் 100 கோடி செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் வாயிலாக இந்த நிறுவனத்தின் மூலம் VST டில்லர்ஸ் புது வகையான மின் வாகனங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் உற்பத்தி செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய டிராக்டர்களில் மின்சார டிராக்டர்களை அறிமுகம் செய்வதற்கான ஆராய்ச்சி உள்ளிட்ட அந்த தொழில் மேம்பாட்டு பணிகளை அந்த நிறுவனம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள். உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனமாக ஓசூரில் அமையக்கூடிய 100 கோடி முதலீட்டிலான இந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்ற தகவலையும் தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சி உள்ளிட்ட திட்ட பணிகளுக்காக ஓசூரை தலைமையிடமாக கொண்டு தற்பொழுது புதிய ஒரு கட்டுமானத்தை தொழில்நுட்ப நிறுவனத்தை அமைக்க முன் வந்திருக்கின்றது VST டில்லர்ஸ் மற்றும் டிராக்டர்ஸ் நிறுவனம்.